பாலாறும் தேனாரும் ஓடலாம் அல்லது ஓடுவதற்கான ஆரம்பமாக இது இருக்கும். பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். பிஜேபிக்கு நீண்ட கால ஒரு தவம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது, அதற்கான ஒரு சூழ்நிலை கனிந்து வந்து கைகொட்டி வாய்கொட்டி சேவகம் செய்கின்றார்கள் என்பதே அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. நடக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பட்சத்தில் இது எங்கு சென்று சேரும் என்பது இன்று பலருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. சிலருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றாலும் தெரியாததை போல் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாய்ச்சல் அல்லது பதுங்கல் என்பது போன்ற விடுதலை போர் சம்பந்தப்பட்ட சொற்பதங்களை பாவிப்பதனை விட இவர்களை காவடிகள் என்றுதான் தமிழ் கூறும் நல்லுலகம் அழைத்து வருகின்றது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது வந்துவித்த மாமணியான இந்த எல்விபி அரசு தொடர்ந்தும் ஒரு ரணில் மஹிந்த போன்றோரின் வழியில் தான் செல்ல போகின்றது. ஊழல் மூலம் வெளியே கொண்டு செல்லப்பட்ட பணங்கள், பொருளாதாரம் இவை மீட்டெடுக்கப்படும். ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. என்ன நடக்கின்றது? இது அனுர அரசு பாராளுமன்றத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அசுர பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு ஒரு சாபக்கேடு என்று அங்கு ஒரு சிறு குழந்தைக்கும் தெரியும். வணக்கம் வரலண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? புது வேடம் பிறந்திருக்கு, புதிய ஆட்சி மலர்ந்து நீங்களும் அனுர அல்லது என்பிபியினுடைய அரசின் கீழே மலர்ந்திருக்கின்ற இலங்கையை போய் பார்த்து வந்திருக்கீங்க ஒரு சுற்றென்று நினைக்கிறேன். பாலாறும் தேனாரும் ஓடலாம் அல்லது ஓடுவதற்கான ஆரம்பமாக இது இருக்கும் போன்ற பல்வேறுபட்ட விளக்கங்களும் வியாக்கியானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. 100 days எப்பவுமே முதலாவது 100 நாட்கள் கடந்திருக்கின்றது. புதிய அரசாங்கத்தில் என்ன நடந்திருக்கின்றது? ஏதாவது நடப்பதற்கான சமிக்ஞை இருக்கின்றதா? என்பிபியுடைய ஆதரவாளர்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நீண்டகால மோசமான சூழலை அல்லது ஒரு அசுத்தமான ஒரு காரியாலயத்தை அல்லது ஒரு நிர்வாக சீர்கேடுகள் ஊழல்கள் மலிந்த ஒரு அரச நிர்வாகத்தை அவர்கள் சுத்தம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார் பேசிக் கொள்கின்றார்கள். பதவி பெற்ற மறுசாரார் என்ன செய்வதென்று தெரியாமல் கிட்டத்தட்ட அங்கு சிறு குழந்தைக்கும் தெரியும், இன்று அனுர அரசு பாராளுமன்றத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அசுர பெரும்பான்மை என்பது அவர்களுக்கு ஒரு சாபக்கேடு என்று அங்கு ஒரு சிறு குழந்தைக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த அசுர பெரும்பான்மை கிடைத்திருக்காவிட்டால் பாராளுமன்ற பெரும்பான்மை எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க முடியவில்லை, அதனால் தேசிய இன சமத்துவத்தை உருவாக்க முடியவில்லை என்றெல்லாம் என்பிபி அரசு தப்பித்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தது. உண்மையில் உலக வங்கிக்கும் அதானி அம்பானி கும்பலுக்கும் ரணில் விக்ரமசிங்க போல சேவை செய்யத்தான் அனுர திசநாயக்கா அனுர விக்ரமசிங்கவாக மாறியிருக்கின்றார் என்று கடுமையாக விமர்சிக்கும் அரசியல் விமர்சகர்களும் உள்ளனர். அவர்கள் தங்களுடைய விமர்சனத்துக்கு ஆதாரமாக சொல்வது உலக வங்கியின் பிடிமானத்தை அல்லது அந்நிய சுரண்டலுக்கான அத்திவாரத்தை தகர்க்கவில்லை, அசைக்கவில்லை, இன்னும் சொல்ல போனால் கைகொட்டி வாய்கொட்டி சேவகம் செய்கின்றார்கள் என்பதே அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மேலும் ஒரு குறிப்பான விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கோத்தபாய அரசானது சோஃபா அக்ரிமெண்டை அமெரிக்கா திணிக்க முயன்ற போது அமெரிக்கா தனது தளங்களை இலங்கையில் நிரந்தரமாக நிறுவுவதற்கு எதிராக போராடியதன் காரணமாக, அனுமதி மறுத்ததன் காரணமாகவே கோத்தபாய அரசு திட்டமிட்டு கலைக்கப்பட்டது. அனுர அரசு அமெரிக்க படைத்தளங்களை அனுமதிக்கும் இவர் 2வது கோத்தபாயா கூட அல்ல. ஒரு மோசமான அடிமைத்தனத்தை, ஒரு மோசமான அடிமைத்தனத்தின் கீழ் இந்த 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு சேவை செய்யும் ஒரு தளமாக இலங்கையை மாற்றுவார் என்பது போன்ற அச்சங்களையே அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படுத்துகின்றனர். இதில் முக்கியமான கேள்வி, நாங்களும் இந்த விடயத்தை பல்வேறு தடவை தேர்தலுக்கு முன்னர் கூட பேசி இருக்கின்றோம், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் பேசி இருக்கின்றோம், தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்திருக்கின்றோம், பாராளுமன்ற தேர்தலின் போது கூட பேசி இருந்தோம், வெற்றி பெற்ற பின்னரும் கூட பேசி இருந்தோம். மாற்றத்தை ஜீரணிக்க முடியாதவர்களாகவும் அல்லது ஜேவிபி எதிர்ப்பாளர்களாகவும் எங்களை சித்தரித்திருந்தார்கள். நடக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பட்சத்தில் இது எங்கு சென்று சேரும் என்பது இன்று பலருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. சிலருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றாலும் தெரியாததை போல் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை காரணம் என்ன? ஏனென்றால் ஜேவிபிக்கு நீண்ட கால ஒரு தவம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது, அதற்கான ஒரு சூழ்நிலை கனிந்து வந்தது. நாங்கள் சொன்னது போல ஜேவிபி மக்கள் மனங்களில் அல்லது தெற்கிலோ வடக்கிலோ அல்லது இனவாதிகள் மத்தியிலோ அல்லது இனவாதத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்ட மக்களையோ அல்லது பொய் வாக்குறுதிகளை நம்பி, பொய்யான காரணங்களை நம்பி, இனவாத கருத்துக்களுக்கு உடன்பட்டிருந்த மக்களையோ மாற்றி
ஒரு மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆட்சிக்கு அவர்கள் வரவில்லை. அங்கு நடந்திருந்த அல்லது அங்கு எல்லோராலும் ஏமாற்றப்பட்டிருந்த மக்கள் மனங்களில் இருந்த வெறுப்பையும் ஏமாற்றத்தையும் தமக்கு ஆதரவான ஒரு வாக்குகளாக அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது இலங்கை முழுவதற்கும் ஒரு இவ்வளவு காலமும் நீண்ட காலமாக இந்த கட்சிகளுமே பெற்றிராத ஒரு பெரும்பான்மையை நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு அளித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவேனும் அவர்கள் ஏதாவது நடவடிக்கைகளை எடுக்கின்றார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது இல்லையா? எடுக்க விரும்பலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இனவாதம் என்பது எங்களது தீவில் ஊதி பெரிதாக்கப்பட்டது எதனால் என்று நாங்கள் தேடும்போது, அல்லது அரசியல் விமர்சகர்கள் தேடும்போது, குறிப்பாக உலக வங்கி சுரண்டலை மறைக்கவே இந்த சிங்கள தமிழ் இனங்களை மோதவிட்டார்கள், அல்லது இந்த இருமொழி பேசும் மக்களை மோதவிட்டார்கள் என்பது ஐயத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த என்பிபி அரசானது உண்மையில் உலக வங்கி சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவோ அல்லது குறைக்கவோ முயலவில்லை. தேர்தல் காலங்களில் தங்களுடைய கடன் வழங்கு நிறுவனமான உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச கடனாளர்களை தங்களுடைய டேர்ம்ஸில், தங்களுடைய வழிக்கு அவர்களை கொண்டு வந்து கடனை பெறுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 100 நாட்களுக்குள் கடன் சுமை ஏறிக்கொண்டே இருக்கின்றது. முன்புபட்ட கடன்களை கூட இன்னும் மீளக்கட்ட தொடங்கவில்லை. மேலாக தங்களுடைய சாதனையாக 28% தங்களுக்கு கடன் கழிவு கிடைத்திருக்கின்றது என்று மேற்தட்டிக் கொள்கின்றார்கள். மேலும் தேர்தல் மேடைகளில் முழங்கப்பட்ட ஏற்றுமதி பொருளாதாரம், கல்வி சீர்திருத்தம் போன்றவை கூட இந்த அதானி IMF கும்பலுக்கு சேவை செய்வதற்காக போடப்படும் திட்டங்களே என்று பிரபல அரசியல் விமர்சகர்கள் அல்லது புதிய ஈழப் புரட்சியாளர்கள் போன்ற அமைப்புகள் இந்த அரசின் அந்நிய மோகத்தை, அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல 76 ஆண்டுகளுக்கு பிறகு வராது வந்துவித்த மாமணியான இந்த என்பிபி அரசு தொடர்ந்தும் ஒரு ரணில், மஹிந்த போன்றோரின் வழியில் தான் செல்ல போகின்றது, ஊழலை ஒழிக்கப் போகின்றோம் என்பது வெறுமனே ஒரு வாக்கு வங்கியை கைப்பற்றும் ரமணா திரைப்படத்தில் விஜயகாந்த் எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியாக அல்லது ஒரு உத்தியாக மட்டும்தான் இருக்க போகின்றது என்பது இப்போது வெள்ளிடை மலையாகின்றது என்பதுவே உண்மையாகும். நீங்கள் சொன்னது போல ஊழல் ஒழிப்பு அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக இன்று முன்வைக்கப்படுகின்றது, பல இடங்களிலே முன்வைக்கப்படுகின்றது. ஒரு ஊழல் எவ்வாறு அதிகார அல்லது அரச கட்டமைப்பிற்குள் வருகின்றது என்பதிலிருந்து நாங்கள் ஊழல் ஒழிப்பையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது ஊழலுக்கு மட்டுமல்ல, இனவாதமாக இருக்கலாம், மதவாதமாக இருக்கலாம், அல்லது பிரதேசவாதமாக இருக்கலாம், போன்றவை எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றது என்பதன் பின்னணியில் அரசியல் பொருளாதார காரணிகள் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக சொல்ல போனால் இப்ப உலக வங்கி சரி, மற்றும் IMF மற்றும் அமெரிக்கா அல்லது மேற்குலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் என்பது எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய கடன் வளங்கள், அவர்களுடைய கடன் உதவி அல்லது பொருளாதார நிதி வளங்கள் அல்லது பொருளாதார உதவிகள் என்பன ஒரு ட்ராப், அது ஒரு பொறிதான். அது ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவதற்கு, இறையாண்மையுடன் செயற்படாமல் இருப்பதற்கு, தங்கள் பொறிக்குள் வைத்திருப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு உத்தி என்பது வெளிப்படையாக இன்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதன் அடிப்படையில் அவர்கள் இங்கு பொது சேவைகள் மீதான வெட்டுக்களை, பொது சேவைகள் மீதான தாக்குதலை நேரடியாக நிகழ்த்த சொல்லி, வரிகளை அதிகமாக அறவிடச் சொல்லி தொடர்ச்சியாக இலங்கை அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். அது எந்த அரசாக இருந்தாலும் சரி என்பது நீண்ட காலமாக தெரிந்த விடயம். IMF-னுடைய அறிக்கையிலே வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரிச்சுமை மக்கள் மீது ஏற்றப்பட போகின்றது. இந்த பல்வேறுபட்ட விடயங்கள் நமக்கு தெரிந்ததுதான். இதை நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இவர்களும் இதன் தொடர்ச்சியாகத்தான் செயற்பட போகின்றார்கள். இந்த கடன் வளங்களை மறுப்பதற்கான பலமோ அல்லது அதற்கான திட்டமிடலையோ அவர்கள் முன்வைக்கவில்லை. JVPயும் அல்லது NPP நீண்ட காலமாக சொல்லி வந்தது போல அமெரிக்கா அல்லது எந்த நாடுகளுடனும் அல்லது IMF மேற்குலக நாடுகளுடனும் நாங்கள் இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற சமிக்ஞையை கொடுத்துத்தான் அவர்கள் இந்த ஆட்சி கட்டில் ஏறி இருந்தார்கள் என்பதும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய கேள்விகளுக்கு அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான பதில் இந்த ஊழல் ஒழிப்பின் மூலம் இங்கு, அதாவது இந்த கடன் இவ்வளவு கடன் சுமை மக்கள் மீது ஏறியதற்கும் இந்த நாட்டின் மீது ஏறியதற்கு மிக முக்கியமான காரணமாக வெறும் ஊழலை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த ஊழல் ஒழிப்பின் ஊடாக பெருந்தொகையான பணத்தினை நாங்கள் இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு ஒரு நிதி மீட்டலை செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை, மிகவும் ஒரு வேகான ஒரு ப்ராஜெக்டை அவர்கள் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் முன்வைத்திருந்தார்கள். அதில் சொல்லப்பட்ட
சொல்லப்பட்டது, இந்த ஊழல் மூலம் வெளியே கொண்டு செல்லப்பட்ட பணங்கள், பொருளாதாரம் இவை மீட்டெடுக்கப்படும், ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது. என்ன நடக்கின்றது? என்னால் இது ஆப்பிரிக்காவில் சொன்ன மிக திட்டம் இது. பெரும் தொகை இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி ஊழலை ஒழித்து கடனை திருப்பி செலுத்தி விடலாமா என்பது ஒரு உட்டோபியன் ட்ரீம், ஒரு உட்டோபியன் நிலைதான். ஆனால் அவர்கள் சொன்ன திட்டமிடலில் இது முக்கியமானது ஒன்று இல்லையா? நிச்சயமாக அவர்கள் இது போன்ற பல மாயாஜால கதைகளை சொல்லித்தான் மக்கள் மனங்களை கவர்ந்தார்கள். மக்களும் கிட்டத்தட்ட ரோமாபுரியின் இறுதிக்கட்ட மனநிலையில் தான் இலங்கையின் சிங்காசனம் இருந்தது. யாராவது இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து விடுங்கள் என்ற அளவுக்கு மக்கள் சலித்து போயிருந்தார்கள். குறிப்பாக இந்த மக்களுடைய எழுச்சியாக கருதப்பட்ட மத்தியதர வர்க்க மக்களுடைய எழுச்சியாக கருதப்பட்ட எழுச்சியை அடக்குவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க அரங்குக்கு கொண்டு வரப்பட்டார். அரங்குக்கு கொண்டு வரப்பட்ட உடனேயே அவர் தன்னுடைய திட்டமான ஆஸ்டெரிட்டி, உங்களுடைய பெல்ட்டுகளை இறுக்கி கட்டுங்கள் என்று சொல்லி வரிகளை அதிகரிப்பதற்கும் இதர வழிகளில் கடன்பட்ட நாடுகள் நிறுவனங்களுடைய கடனை திருப்பி மக்களிடம் வசூலித்து அவர்களுக்கு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முனைந்தார். அந்த வழியிலிருந்து நாங்கள் விலகி கடனை, மக்களுடைய சொத்துக்களை திருடியவர்களிடமிருந்து அவற்றை மீட்டு கடன்களை அடைப்போம் என்பது என்பிபியினுடைய ஒரு சினிமாத்தனமான ஒரு முழக்கமாக இருந்தது. அந்த முழக்கம் தேர்தல் மேடைகளில் முழங்கப்பட்ட போதே அந்த முழக்கம் யாருக்கு எதிராக எழுப்பப்பட்டதோ, குறிப்பாக அந்த முழக்கத்தை மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக அவர்கள் எழுப்பிய போது, நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் முடிந்த காலத்திலிருந்து நீங்கள் வென்று விட்டீர்கள், இப்போது ஜனாதிபதி அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஆப்பிரிக்காவில் பதுக்கி இருக்கும், நாங்கள் கொண்டு சென்று பதுக்கிய அந்த பணப்பைகளை எடுத்து வாருங்கள் என்று மேடைகளில் சவால் விட்டார். அவற்றை கண்டும் காணாதது போல, அல்லது இன்னும் நேரம் கனியவில்லை என்பது போல என்பிபி ஒரு மௌன புன்னகையுடன் அதனை கடந்து சென்றது. இன்று முகப்புத்தகத்தில், குறிப்பாக இனமொன்றின் குரல் போன்ற பக்கங்களில் இந்த விடயம் பற்றி, அரசின் கையாகாலத்தனம் பற்றி அல்லது கண்டுடைப்பு பற்றி, அதாவது ஆப்பிரிக்காவில் சென்று மஹிந்த குடும்பத்தினரால் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் 100 கோடிக்கணக்கான, பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்களை மீட்டு வருவதற்கு பதிலாக சிட்டி ஹார்ட்வேர்ஸுக்கு சொந்தமான ஒரு மண் சுமக்கும் அல்லது ஒரு லாரியை நிப்பாட்டி அதனை போலீசிடம் ஒப்படைத்து, கிட்டத்தட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு போலீஸ்காரன் என்ற நிலைக்கு என்பிபியினுடைய யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர், வெற்றி பெற்ற முதன்மை வேட்பாளர் இளங்குமரன் செயற்பட்டிருக்கின்றார். இவற்றை மிக பரவலாக கிண்டல் அடிப்பதற்கு பெரும்பாலான அரசியல் சக்திகள் முனைகின்றன. மறுபுறத்தில் இதனை ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயற்படும் எம்பி என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இதுபோல இன்னொரு செயற்படும் எம்பியும் அங்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்தான் எங்களுடைய தாவச்சேரி ஆதார வைத்தியசாலை புகழ் அர்ச்சுனா அவர்கள். அவரை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். இதுக்கு முன்னால இந்த நிலைமை இருக்கின்றது இல்லையா, இன்று ஜேவிபி என்பிபி முன்வைத்த மிக முக்கியமான திட்டமிடல்கள் அல்லது அவர்களுடைய விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில், அவர்களுடைய தேர்தல் திட்டமிடல், அரசியல் திட்டமிடலின் அடிப்படையில் இலங்கையை ஒரு தேசமாக மாற்றுவதன் ஊடாக அங்கிருக்கின்ற அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக, சம உரித்துடையவர்களாக, சுயநிர்ணய அங்கீகாரம் பெற்றவர்கள் என்ற ரீதியில், அதாவது சுயநிர்ணய உரிமையை எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் அவர்கள் தங்களை இலங்கையர்களாக உணர்ந்து கொள்வார்கள் தங்களுடைய ஆட்சியின் கீழ் என்ற விடயத்தை தான் தேசிய இன பிரச்சனைகளுக்கான முக்கியமான தங்களுடைய தீர்வு திட்டமாக அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தமிழ், சிங்கள, முஸ்லீம் மற்றும் அங்கிருக்கின்ற ஏனைய இனங்க, மலையக மக்கள் உட்பட அனைத்து எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இனங்கள் அனைத்தும் அவர்களுடைய உரிமைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அவர்கள் தங்களை ஒரு இலங்கையர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதற்கு ஏதுவான ஆட்சியாக தமது ஆட்சி இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போது பார்க்க போனால் இந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பொருளாதார ரீதியாக பெருமளவான முன்னேற்றகரமான ஒரு விடயங்கள் இல்லாமல் மீண்டும் பெருமளவான பொருளாதார சுமை உழைக்கும் மக்கள் மீது அல்லது ஒடுக்கப்படும் மக்கள் மீது ஏற்றப்பட போகின்ற ஒரு சூழ்நிலை தான் வெளிப்படையாக தெரிகின்றது. இதன் பட்சத்தில் இந்த தேசிய உரிமை சார்ந்த பிரச்சனை எவ்வாறு கொண்டு செல்லப்பட போன்றது என்றால், மீண்டும் இனத்துவேஷம் வளர்வதற்கான மிக பெரும் பேஸ் அங்கு இருக்கின்றது. அந்த பேஸ் அங்கு அளிக்கப்படவில்லை, இருக்கின்றது. இவர்கள் சொன்னது போல இனவாதம் அளிக்கப்பட்டதா என்றால் அவ்வாறு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் அங்கு இல்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் மாகாண சபை தேர்தலை எவ்வாறு நடத்தப் போகின்றார்கள், அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள், வடக்கு கிழக்கு சூழ்நிலையில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லுகின்றார்கள் முற்றுமுழுதாக.
புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட போகின்றது என்ற விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இந்த அரசியல் ரீதியாக பின்னிப்பிணைந்து பார்த்தால் இது எங்கு செல்ல போகின்றது? இதை பற்றி மிக விளக்கமாக புதிய ஈழப் புரட்சியாளர்கள் என்ற பெயரில் வெளிவரும் முகப்புத்தகத்தில் வெளிவரும் பிரசுரங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலிருந்தே இவை பற்றி குறிப்பிட்டு வந்தன. அவற்றை மீளச் சொல்வதாயின், நாம் இலங்கையர் என்ற முழக்கம் ஜேஆர் காலத்து முழக்கம், நாம் இலங்கையர் என்ற முழக்கம் ஒரு பாசிச முழக்கம், உலக வங்கிக்கும் மேலத்தேயங்களுக்கும் சேவை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஜேஆர் காலத்து பூகோளமயமாக்கல் முழக்கம். இந்த பூகோளமயமாக்கல் முழக்கத்தை ஜேஆர் ஜெயவர்தனா ஏற்படுத்திய காலத்திலிருந்து ஈழ விடுதலை போராட்ட தீ கொழுந்து விட்டு எரிந்ததாலும் அந்த தீயை அணைய விடாது தியாக புலி திலீபனின் உண்ணாவிரதம் ஒரு இந்திய மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு தேசிய விடுதலை போரை தொடர்ந்தமையாலும் அந்த கடைசி வரை அந்த இயக்கம் சரணாகதி அடையாமல் ஏகாதிபத்திய பொருளியல் அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து சமராடி தன்னை இறுதி கட்டம் வரை போராடியதாலும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு அல்லது தேசிய விடுதலை பற்றிய ஒரு தலை நிமிர்வு இருந்து வந்தது. இப்போது கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்களுக்காக போராடும் இயக்கங்கள் அந்த வழியை தொடராத பட்சத்தில் ஒரு தேக்க நிலை காணப்படுகின்றது. ஆனால் என்பிபி முன்வைத்திருக்கின்ற இந்த நாம் இலங்கையர் என்ற முழக்கம் எங்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் விடும் என்பதனை நீங்கள் சரியாகவே எதிர்வு கூறுகின்றீர்கள். நிச்சயமாக இந்த உலக வங்கி சுரண்டலை மறைக்கவும், இந்த அவர்களுடைய திட்டங்களாக சொல்லப்படும் ஏற்றுமதி பொருளாதாரம், கல்வி சீர்திருத்தம் போன்ற ஏகாதிபத்திய சேவைகள் மக்கள் மத்தியில் அம்பலப்படும் போது மீண்டும் அவர்கள் இந்த தமிழின விரோத போக்கை அல்லது தமிழ் மக்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று கூறி இந்த சிங்கள பெருந்தேசியவாதத்தை தூண்டிவிடுவார்கள் அல்லது அந்த சூட்டில் குளிர் காய்வார்கள் என்பது திண்ணம். அதன் முதற்படியாக அவர்கள் புத்த மதத்துக்கு முன்னுரிமை என்று ஆரம்பித்து விட்டார்கள். அது சம்பந்தமாக பல உதாரணங்கள் ஏற்கனவே அனுரா தனது நடவடிக்கைகள் ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். புத்த சாசன அமைச்சு என்று ஒரு அமைச்சையே உருவாக்கி இருக்கின்றார். ஜனநாயகவாதிகள், இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள், களத்தில் ரத்தம் சிந்தியவர்கள், ஆதலால் அவர்கள் பெரும்பான்மை மக்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என அவர்களுக்கு நற்சான்றிதழ் மேல் நற்சான்றிதழ்கள் கொடுத்து வந்தவர்கள் கூட வெட்கி தலைகுனியும் விதத்தில் அவர்களுடைய இன்றளவான செயற்பாடுகளே பல இருக்கின்றது. இந்த வழியை அவர்கள் தொடரும் பட்சத்தில் இன்னும் பல அவமானங்களையும் இன்னும் பல துன்பங்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்றுதான் எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அனுராவினுடைய அல்லது அனுரா தலைமையிலான என்பிபியினுடைய ஆட்சி என்பது அதனுடைய நிறம் வெளுத்து வருகின்றது, நம்பியவர்களுக்கு நிறம் வெளுத்து வருகின்றது என்று சொல்லலாம். ஆனால் இது தெரிந்த விடயம்தான். எவ்வாறு ரணில் ராஜபக்சனுடைய ஆட்சியை ரணில் ராஜபக்சவாக தொடர்ந்தார், இன்று ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஆட்சியை அனுரா விக்ரமசிங்க தொடர்கிறார் என்ற விடயங்கள் தான் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு ஆட்சி மாற்றம் என்பதும் அல்லது ஒரு ஆள் மாற்றம் என்பதும் கட்டமைப்பு மாற்றத்தை அல்லது அரசியல் பொருளாதார ரீதியான கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வராது என்ற விமர்சனங்களை தாங்க நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் இவர்கள் இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி ஏன் எதிர்ப்பதற்கு தயங்குகிறார்கள்? ஏனென்றால் பல போராட்டங்களை இந்திய அரசுக்கு எதிராக, இந்திய விஸ்தரிப்புக்கு எதிராக செய்கின்றோம் என்று செய்திருக்கின்றார்கள். அமெரிக்க வெள்ளாதிக்கத்துக்கு எதிராக செய்கின்றோம் என்று செய்திருக்கின்றார்கள். எதிர்கட்சிகளாக இருக்கும் பட்சத்தில் செய்திருக்கின்றார்கள். இன்று ஆளுந்தரப்பாக வரும் போது ஏன் அதனை தொடர்வதற்கு ஒரு இடதுசாரிய பாரம்பரியம் கொண்டவர்கள் என்று தாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டாலும் தங்களை அவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்பவர்கள் ஏன் இவ்வாறான ஒரு எதிர்ப்பு நிலையை கொஞ்சம் கூட வெளிக்கொணர்வதற்கு தயங்குகின்றார்கள்? என்ன சிக்கலாக இருக்கின்றது? அவர்கள் எதிர்ப்பதற்கான சக்தி இல்லையா, அல்லது அதுக்கான திட்டமிடல் எதுவும் இல்லையா, அல்லது அதனை அவர்கள் எதிர்த்தால் தங்களுடைய நிலைமை தாங்கள் தூக்கி எறியப்படுவோம், அகற்றப்படுவோம் என்ற அச்சம் காரணமாக இருக்கின்றதா? நிச்சயமாக எதிர்த்தால் நாங்கள் தூக்கி எறியப்படுவோம். வாராது வந்து மாமணியான இந்த அதிகாரத்தை கைவிடக்கூடாது என்பதுதான் முதல் அம்சமாக இருக்கும். இரண்டாவது அம்சமாக பார்த்தால், பொதுவாக இது போன்ற உலகம் முழுவதுமே பாராளுமன்றம் மீதான நம்பிக்கை இப்போது விழுந்து வருகின்றது. அல்லது பாராளுமன்ற வாதத்தை வைத்துக் கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை, பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இலங்கை பாராளுமன்றம் கருப்பு சட்டங்களுக்கு பேர் போனது. பயங்கரவாத தடை சட்டம், 6வது திருத்த சட்டம்
என பல்வேறு சட்டங்களை அது ஐரிஷ் மக்களை ஐரிஷ் விடுதலை போராட்டத்தை ஒடுக்கிய பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திடமிருந்தும் இன்ன பிற பாராளுமன்றத்திடங்களிடமிருந்தும் பெற்றிருக்கின்றது. மேலும் இந்த 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பை ஜே.ஆர். ஜெயவர்தனா கொண்டு வந்த போது சர்வ வல்லமை தாங்கிய ஜனாதிபதி என்ற என்ற உருவாக்கம் அல்லது கருத்து பிரெஞ்சு அரசியல் சாசனத்திலிருந்து பெறப்பட்டது என்று சொல்வார்கள். மேலும் இன்றைய உலக சூழலில் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் கிட்டத்தட்ட 10 நாட்களில் அரசு கட்டில் ஏறப் போகும் இந்த சூழலில் அவர் மிக தீவிரமாக சோஃபா அக்ரிமெண்ட்டுக்கு இலங்கையை தள்ளுவார், அதாவது இலங்கையில் ஒரு தளம் அமைத்தே தீருவார் என்ற நிலை இருக்கும் போது இதனை எதிர்த்து, அதாவது எங்களுடைய பிராந்தியத்தில் இந்திய மேலாதிக்கம் தலையாயதாக இருந்தாலும் இந்திய மேலாதிக்கத்தின் மீது ஆசியா மீது மேலாதிக்கம் செலுத்தும் அமெரிக்காவின் கைகள் இருக்கின்றது. அமெரிக்காவும் இந்தியாவும் பல இடங்களில் இப்போது கூட்டாக வேலை செய்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டை அமெரிக்காவின் 3ஆம் உலகப் போருக்கான ஆயுத களஞ்சிய மையமாக, ஆயுத உருவாக்க மையமாக, பெருங்கப்பல்கள், போர்க்கப்பல்கள் பழுது பார்க்கப்படும் மையமாக, துறைமுகங்கள் மற்றும் புதிய விமான நிலையம் ஒன்றை சென்னையில் உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நன்சை நிலங்கள் மக்களிடமிருந்து தமிழக அரசால் வன்கொடுமை வகையில், அதாவது அரசாணை முறையில் வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் வலுக்கட்டாயம் என்பதனை விடவும் அந்த மக்களுக்கு கம்பன்சேஷன், அதாவது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு ஒரு நிலத்தை பிற இடங்களில் வழங்கியோ அல்லது ஒரு பணப்பெறுமதியை வழங்கியோ அப்படி கூட அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் இன்றி அவர்களை ஒரு அமெரிக்க திட்டத்துக்கு அவர்களை பலியாக்க, மக்களுடைய வாழ்வை பலியாக்கும் முயற்சி தமிழக அரசால் முன்னெடுக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் உள்ள திமுக அரசு கூட பாசிச எதிர்ப்பு முன்னணி என்ற பெயரில் தான் வாக்கு வேட்டி ஆடியது. ஆனால் மத்தியில் உள்ள பாஜக மோடி அரசும் சரி, தமிழகத்தில் உள்ள ஸ்டாலின் அரசும் சரி, அமெரிக்காவின் 3ஆம் உலக போர் திட்டங்களுக்கு சேவை செய்ய களம் கட்டி நிற்கின்றன. அதுபோல ஈழத்திலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் இருக்கும் இந்திய மேலாதிக்க ஆதரவாளர்கள் இப்போது கச்சை கட்டி கொண்டு இந்த இடத்தில் சீனா போகிறது, சீனா பூரும் பட்சத்தில் இந்தியா எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதைத்தான் அவர்கள் அடுத்த விஷயத்துக்காக தான் வர ஒரு ராஜேந்திர நகர்வாக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஏனென்றால் அனுரா தலைமையிலான அரசுக்கு வளர பொருளாதார நெருக்கடி வரும், அவர்கள் சீனாவை சார்ந்து போவார்கள். அப்போது இந்தியா அமெரிக்கா கூட்டாக இணைந்து அதனை தடுப்பதற்கு முயற்சி செய்யும். அப்போது தங்களிடம் பெறும் தங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தக்கூடும், நாங்கள் அப்போது எங்களது பலத்தை பாவிப்போம் என்பதுதான் அவர்களுடைய. அதற்காகத்தான் அவர்கள் புலி பதுங்குவது போல பதுங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்துவதற்காக அவ்வாறான பாய்ச்சலை நிகழ்த்துவதற்காக பதுங்கி கொண்டிருப்பவர்கள் தமிழ் அரசியல் தலைமைகள். அவர்களுடைய இந்த தேர்தல், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிக மோசமான ஒரு நிலைமை எட்டியிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் பின்னணியில் இன்று வரை என்ன மாதிரியான ஒரு பக்கம் பதுங்கி இருக்கின்றார்கள், மிகப்பெரிய புலிப்பாய்ச்சலை நிகழ்த்துவதற்காக பதுங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்தியா தம் பக்கம் வரும் என்பதனால் அதனை பயன்படுத்துவதற்கு பதுங்கி இருக்கின்றார்கள். இந்த பதங்களினூடாக வேறு என்ன விடயங்கள் அங்கு இடம்பெறுகின்றது? தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 100 நாட்களிலே அவர்கள் இதனை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள், என்ன செயற்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள்? புலிப்பாய்ச்சல் அல்லது பதுங்கல் என்பது போன்ற விடுதலை போர் சம்பந்தப்பட்ட சொற்பதங்களை பாவிப்பதனை விட இவர்களை காவடிகள் என்றுதான் தமிழ் கூறும் நல்லுலகம் அழைத்து வருகின்றது. அவர்கள் தாங்கள் ஒரு புலிப்பாய்ச்சல் நிகழ்த்துவதற்கு பதுங்கி இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ராஜதந்திரிகள் என்று தங்களுடைய முதுகை தாங்களே தட்டி கொண்டாலும் மக்கள் அவர்களை காவடிகளாகத்தான் பார்க்கின்றனர். குறிப்பாக பல காவடிகள் இப்போது யாழ்ப்பாணத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஆடி வருகின்றன. பால் காவடி, பன்னீர் காவடி, பறவை காவடி என்றெல்லாம் இருக்கின்றன. ஆனால் இந்த காவடிகளை கூட இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மிக மோசமாக நிராகரித்தார்கள். உண்மையாக என்பிபிக்கு வடக்கு கிழக்கில் விழுந்த வாக்குகள் என்பது அமெரிக்காவுக்கும்
இந்தியாவுக்கும் எங்களுடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டு தங்களுடைய நலன்களை வேட்டையாடுவதற்கு விழுந்த அடி என்று ஒரு தமிழ் அறிஞர் மிக தெளிவாக என்னோடு பேசும்போது குறிப்பிட்டார். இந்த இன்னும் கைப்பொம்மைகளுக்கு அடி விழுந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பொம்மைகளுக்கு விழுந்த அடி அல்லது இந்த பொம்மைகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை சீரழிப்பதற்கு விழுந்த அடி என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். மறுபுறத்தில் இந்த காவடி ஆட்டத்தை தொடர்ந்த சிலரையும் என்னால் சந்திக்க முடிந்தது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போது அர்ச்சுனா பின்னால் சென்றாவது தங்களுடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்த முடியுமா என்று ஆய்வு செய்கின்றனர். மேலும் மக்களுடைய, அதாவது இந்த ஈழ விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலங்களில் இருந்தது போல எல்லைப்புறங்களை பாதுகாத்தல், குறிப்பாக தம்பலகாமம், கந்தளாய் போன்ற இடங்களில் மிக மோசமாக சிங்கள குடியேற்றங்கள் நடந்து வருகின்றது. அதனை தடுப்பதற்கோ அல்லது அதனை எதிர்த்த ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கோ இவர்களிடம் திராணி இல்லை. ஈழ விடுதலை போராட்டம் கொழுந்து விட்டெறிய தொடங்கிய காலத்தில் காந்தியம் போன்ற அமைப்புகள் இருந்தன. அதற்கு முன்பும் தமிழரசு கட்சியை சார்ந்து செயற்பட்ட சில செயற்பாட்டாளர்கள் எல்லைப்புறங்களை பாதுகாப்போம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி அந்த எல்லைப்புறங்களில் சென்று விவசாய பண்ணைகளை நிறுவி அந்த இடங்களை தமிழ் பிரதேசங்களாக தொடர்ந்து நிலைநிறுத்தினார்கள். இன்று அதற்கு எதிராகவும் ஒரு பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் 30 ஆண்டு காலம் நீடித்த தற்காப்பு யுத்த காலத்தில் நிறைய மக்கள் வடகிழக்கு பிராந்தியங்களில் இருந்து வெளியேறி இந்தியாவில் அகதிகளாக குடியேறினார்கள். அவர்களை இன்று 15 வருடங்களாக யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்களாகியும் அவர்களை மீள குடியேற்ற இந்திய அரசு முயற்சிக்கவில்லை, இலங்கை அரசு முயற்சிக்கவில்லை. இந்த மக்களுடைய சேவகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளும் இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகளும் வெளிநாடுகளில் பணம் திரட்டியோ அல்லது வேறு மீள்குடியேற்ற தொண்டு நிறுவனங்களின் உதவி ஊடாக கூட அவர்களை மீள்குடியேற்ற முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முதலாவது காரணமாக அவர்கள் தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் அவர்கள் தங்களுடைய உழைப்பின் காரணமாக, தங்களுடைய முயற்சியின் காரணமாக அங்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டார்கள். அதனை விட்டுவிட்டு இங்கு திரும்பி வர மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இலங்கை அரசு ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருக்கின்றது. அதாவது இந்த இன விடுதலை யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இருந்தது போல வடகிழக்கிலும் சிங்கள மக்களை மீள குடியேற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயற்படுகின்றார்கள். அது மத ஆக்கிரமிப்புகளாக இருக்கின்றது, அல்லது தொல்லியல் ஆக்கிரமிப்புகளாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வெற்றி கொள்ளப்பட்ட நிலத்தில் மன்னராட்சி காலத்தில் எது போன்ற காரண காரியங்களின்றி மக்கள் அடிமைகளாக நடத்தப்படுவார்களோ அதை போன்ற ஒரு வீச்சு இப்பவும் தொடர்கின்றது. குறிப்பாக சொன்னால் சில கிராமங்கள் முற்றுமுழுதாக இராணுவ ஆக்கிரமிப்பிலேயே இருக்கின்றது. நன்சை நிலங்கள் பல இராணுவ விவசாய நிலங்களாக இருக்கின்றது. விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பண்ணைகள் இப்போதும் இராணுவத்தின் பண்ணைகளாக இருக்கின்றது. அதில் குறைந்த கூலி உழைப்புக்கு மட்டும் தமிழ் உழைப்பாளர்கள் பாவிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள்? அவர்கள் ஏதாவது அரசியல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ ஏதாவது விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள்? குறைந்தது தங்களுடைய தெரியாது என்று சொல்வது பச்சை பொய். அவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். இன்னும் சொல்ல போனால் காலங்காலமாகவே, அதாவது இந்த போலி சுதந்திர காலமான 48 மக்களுடைய பிரச்சனைகள் இதுவிதம் உருவான போது அவற்றுக்காக மக்களை திரட்டி போராடுவது என்பதே ஒரு வழிவகையாக அங்கு இருப்பதில்லை. மிஞ்சி போனால் அரசிடம் அனுமதி பெற்று, நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று, போலீசில் அனுமதி பெற்று ஒரு சத்தியாகிரகம் என்பதுதான் போராட்ட வழிமுறையாக இருந்தது. விடுதலை புலிகள் காலத்தில் கூட இந்த மக்களை திரட்டி போராடுதல் அல்லது மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகளை சொல்லி மக்களை அதற்கு எதிராக போராட வைத்தல் என்ற வழிமுறை முன்வைக்கப்படவில்லை. இப்போதும் இந்த அரசியல்வாதிகள் தங்களது பதவிகளையும் தங்களுடைய பொருளாதார வழிவகைகளையும் பாதுகாக்க இவற்றை ஒரு கவசங்களாக அல்லது இவற்றை ஒரு கருவிகளாக பாவித்து வருகின்றார்களே தவிர உண்மையான ஒரு தமிழ் தேசிய உணர்வுடன் இந்த தமிழ் ஒடுக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்களுடைய விடுதலை தான் சிங்கள உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்கு கூட முற்படி அல்லது அதனை முன்னேற்ற உதவும் என்ற நம்பிக்கையுடன் செயற்படுகிறார்கள் அல்லது செயற்பட போகின்றார்கள் என்பதற்கான நம்பிக்கை அங்கு கொஞ்சமும் காணப்படவில்லை. ஆனால் தங்களுடைய அடுத்த தேர்தலில் தங்களுடைய
வாக்குகளை நிரூபிக்க வேண்டும், தங்களுடைய கட்சிகளை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக பேணப்பட வேண்டும் என்பதற்காக மக்களை சென்று சந்திப்பது, கூட்டங்கள் நடத்துவது என்பது போன்ற கலாகலாட்சேபங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் மக்களும் இவர்களை பற்றி ஒரு மதிப்பீட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன சொல்வது, ஒரு ட்ரெடிஷனலாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற அரசியல் தலைமைகளை தாண்டியும் அரசியல் தலைவர்களை தாண்டியும் இன்று புதிதாக பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறவர்களை தாண்டியும் அர்ச்சுனா மக்கள் மத்தியிலே ஏதோ ஒரு வகையில் பேசு பொருளாக ஒரு பொப்புலிசவாதியாக பொப்புலிஸ்ட் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் ஊடாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டே இருக்கின்றார். யாருமே பேசாத மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆளில்லை என்ற நிலையில் அவர் பேசுவதுதான் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசும் ஒரு அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கும் அவருக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அவர் அந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார். அதற்கு மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவு இருந்து கொண்டுதானே இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக அவருக்கு ஆதரவு இருக்கின்றது. அந்த ஆதரவுக்கு காரணம் நீங்கள் சொன்னதுதான், அவர் பேசா பொருளை பேச துணிந்தார் என்பதுதான். சரியாக பேசுகிறாரா இல்லையா பிரச்சனை, ஆனால் பேசுகிறார். யாரோ ஒருவர் தங்களுக்காக பேசுகின்றார் என்று மக்கள் பார்க்கின்றார். யாரோ ஒருவர் கலகக்காரனாக இருக்கின்றார். கலகம் பிறந்தால்தான் நன்மை பிறக்கும் என்பது அங்கு ஒரு குழந்தை பிள்ளைக்கு கூட தெரியும். அதனால் ஒரு கலகக்காரனாக அவரை மக்கள் மதித்தார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் பொய் பேசவில்லை. தன்னுடைய அளவாக அல்லது தன்னுடைய திட்டமாக அவர் தொடக்கத்தில் இருந்து பாராளுமன்றத்தையே சுட்டி நிற்கின்றார். நான் இந்த பிரச்சனைகளை சென்று பாராளுமன்றத்தில் பேசுவேன் என்றுதான் அவர் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். அதனை செய்யவும் முனைகின்றார். அவர் ஒரு பொருளை பேச தொடங்கும் போது அவர் தொடங்கும் புள்ளியிலிருந்து விலகி பல காடு மேடு பள்ளம் தாண்டி பேசு பொருளுக்கு அவர் வெறுவம் வரைக்கும் பாராளுமன்ற சபாநாயகர் அவரை அனுமதிக்கிறார் இல்லை என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் சொன்னதை செய்கின்றார். அந்த பிரச்சனைகளை சென்று மக்கள் மத்தியில் ஒரு நட்பிள்ளையாக ஒரு மக்களுக்காக ஒலிக்கும் குரலாக அவர் தொடர்கின்றார். இதற்கு முக்கியமான காரணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அதிகார மமதை அல்லது யாழ்ப்பாணத்தில் மக்கள் சேவை ஆற்றுகின்றோம் என்று சொல்பவர்களிடம் இருக்கும் கபடத்தனம். குறிப்பாக சொன்னால் இன்று அர்ச்சுனாவின் பிரதான எதிரியாக அல்லது அர்ச்சுனாவின் எதிர்க்கட்சியாக அங்கு காணப்படும் யாழ் மருத்துவர் சங்கம் அல்லது சத்தியமூர்த்தி ஆதரவாளர்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அவர்களுக்கு ஒரு மிகுந்த கவலையை அவர் உருவாக்கிவிட்டார். மக்களுக்காக சேவை செய்யும் எங்களை ஒரு திருடர்களாக அல்லது மக்களுடைய மருந்துகளை திருடி விற்பவர்களாக சித்தரித்து விட்டார் அர்ச்சுனா என்ற கோபத்தில் தான் அவர்கள் குமுறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் போடுகின்ற வெளிநாட்டு உதவிகளை வைத்துக் கொண்டு இந்த சத்தியமூர்த்தி குழுவினர் போடும் திட்டங்களில் எல்லாம் கூலி உழைப்பு என்பது சம்பளமற்று கூறப்படுகின்றது. அது கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்ட நீச்சல் குளமாக இருக்கலாம், அல்லது யாழ்ப்பாணத்தில் இப்போது அர்ச்சுனா கையில் எடுத்து பாராளுமன்றத்தில் பேசிய 170 பேர் சம்பளமே இல்லாமல் நீண்ட காலம் தொண்டாற்ற வைக்கப்பட்டதாக இருக்கலாம். இவர்களுக்கு இது போன்ற சாதாரண மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை அல்லது எதிர்கால சர்வைவல் என்பதில் எந்த விதமான பற்றோ பாசமோ இருப்பதில்லை. அதற்கு மாறாக இவர்கள் திரும்ப திரும்ப இறுதி கட்டத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்திருந்தமைக்காக நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றினோம் என்று பழைய பல்லவியே பாடுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய கேளீர் நிறுவனத்துக்கு அதே யாழ் போதனா மருத்துவ சாலையில் பணிபுரிந்த டாக்டர் நிமலன் அளித்த பேட்டியில் ஒரு அருமையான விஷயத்தை குறிப்பிட்டார். இவர்கள் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து இறுதி யுத்தத்தில் மக்களுக்கு சேவை செய்திருக்கலாம். ஆனால் இவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் வாழ்நாள் பணிப்பாளராக எதுவிதம் வந்தார். ராஜித சேனாரட்னவுடன் அதிக நாடுகளுக்கு, பல்வேறு உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். அதனூடாக இவர் விடுதலை புலிகள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இங்கு இனப்படுகொலை நடந்தது என்று பிரச்சாரம் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றார். பின்பு பதவிக்காக அங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, இனப்படுகொலையில் புலிகளுக்கும் பங்கு இருந்தது என்பது போன்ற காரியங்களை மறுபுறத்தில் நின்று பேசி ராஜித சேனாரட்னவின் அன்புக்குரியவராக, இனப்படுகொலையாளரின் அன்புக்குரியவராக மாறித்தான் இந்த பதவிக்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டை பொது வழியில் டாக்டர் நிமலன் முன்வைத்தார். இன்று வரை அதற்கு இந்த சத்தியமூர்த்தியாலோ அல்லது சத்தியமூர்த்திக்காக உலகெங்கும் வழக்கு வைத்து வாதாடி வரும் வைத்தியர்களாலோ மறக்கவோ நிராகரிக்கவோ முடியவில்லை என்பது துல்லியமான விஷயம்.
இல்லை அதில் இதிலிருந்து வந்து நாங்கள் நாங்கள் எதனை புரிந்து கொள்ளலாம் என்றால், இல்லை புலிக்கொடி நிச்சயமாக பிறந்த அவர்கள் காலத்தில் அதற்கு கைகட்டி வாய் பொத்தி சேவகம் செய்தவர்கள் இப்போது சடுதியாக தங்களுடைய அணியை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இல்லை இதில் ஏதும் மாற்றங்கள் அவர்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக மாற்றங்கள் வரும். ஏனென்றால் இவர்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே பல பொது தொண்டு நிறுவனங்களிலிருந்து அவருடைய சேவை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடரும். ஆனால் அதற்காக அடுத்த தேர்தல் வரை இதே பல்லவியை பாடிக்கொண்டு அர்ச்சுனா செவை பண்ண முடியும், அர்ச்சுனா ஒரு கலாகாரனாக நீடிக்க முடியும் என்பதனை நான் நம்பவில்லை. ஏனென்றால் அர்ச்சுனாவாலும் என்பிபியாலும் ஒரு விஷயம் மக்களுக்கு தெளிவுபட போகின்றது. இலங்கை பாராளுமன்றத்தை வைத்துக்கொண்டு இலங்கை தீவு எதிர்கால பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது. இலங்கையை ஆள்வது இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அல்ல, ஆளும் கயிறுகள் அல்லது இலங்கையை ஆட்டிவிக்கும் நாணய கயிறுகள் வாஷிங்டனிலும் இன்ன பிற கடன் வழங்கும் நாடுகளிலும் தான் இருக்கின்றது என்பதனை இந்த எதிர்காலம் நிச்சயமாக தெளிவுபடுத்தும். அதற்கு அமெரிக்காவின் புதிய அதிபராக வந்துள்ள ட்ரம்ப் அவர்களும் உதவி செய்வார். அவர் சோஃபா அக்ரிமெண்டை இலங்கை மீது திணிக்க முயலும் பட்சத்தில் முதலாக அமெரிக்க படைத்தளத்துக்கு வழிவிட்ட பெருமையையும் அனுரா தேடிக்கொள்வார் என்றே நான் நம்புகின்றேன். பல பெருமைகளுடனும் அவையும் சேரட்டும். அவை பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இன்றைய நேர்காணலில் இணைந்து கொண்டு நம்முடன் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.